துர்காவை போலவே இருந்த இளம்பெண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கார்த்திக் கவனித்தான். அப்போது அந்த இளம்பெண் சந்திரலேகாவை நோக்கி நகர்ந்தாள். அவன் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த பெண் சந்திரலேகாவின் உடலில் ஒரு புகையை போல புகுந்தாள். கண்டிப்பாக அந்த பெண் ஒரு பேயாகவோ பிசாசாகவோ தான் இருக்க வேண்டும் என்று கார்த்திக் எண்ணினான். ஆனால் சந்திரலேகா அதை கவனிக்காதவளாக காலபைரவர் கோயிலை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அழுதபடியே மீண்டும் மாளிகையை நோக்கி நடந்தபோது வானம் விடிந்து வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது. கார்த்திக் அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து பார்க்க தொடங்கினான். அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கொண்டு தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். நான் யோசிக்கிறது தப்பா கூட இருக்கலாம். சந்திரலேகாவால பிசாச பார்க்க முடியல அப்படின்னா இது யாரோ ஒருத்தருடைய ஆத்மாதான். ஆனா அந்த ஆத்மா ஏன் துர்கா ரூபத்துல வரணும்? அது என்ன காரணம்? இந்த காலத்துல இறந்து போன சந்திரலேகா இப்ப நிகழ்காலத்துல இதே ரூபத்துல பழி வாங்கிட்டு இருக்கா. இதுல துர்கா எங்க இருந்து வந்தா என்று அவன் குழப்பம் அடைந்தான். முதல்ல விஜயன் கிட்ட இருந்து சந்திரலேகாவோட புத்தகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் விஜயனோட அப்பாவே சந்திரலேகாவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி அவளால இறந்து போனாருன்னு தெரிய வந்துச்சு. இப்ப என்னோட கடந்த காலத்துல துர்காவை மாதிரியே இருக்கிற ஒரு பிசாச நான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று அவன் கேட்டுக்கொண்டான். சிலந்தி வலையை போல கேள்விகள் அவன் மூளைக்குள் சிக்கியிருந்த போது ஊர் மக்கள் அனைவரும் எங்கோ கிளம்பி செல்வதை அவன் கவனித்தான். அவர்கள் எல்லோருமே பண்ணையாரின் இறுதி சடங்குக்கு செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட கார்த்திக் அவர்களை தொடர்ந்து செல்ல முடிவு செய்தான். அப்போது ஊர் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கார்த்திக் கவனிக்க தொடங்கினான். இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஊர்ல பேய் பிசாசுன்னு எதுவும் இருந்ததில்ல. இப்ப திடீர்னு இது எங்க இருந்து வந்துச்சோ என்று ஒரு இளைஞன் புலம்பிக் கொண்டிருந்தான். தம்பி, இது ஒன்னும் முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு ஆள் பிசாசால இறந்து போனான். ஆனா அப்ப நாங்க உடனே அந்த பிசாசை கட்டுப்படுத்திட்டோம். கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் நிதானமாக சொன்னார். அதை கேட்டு இளைஞன் திகைத்து போனான். அப்படின்னா அந்த பேய் தான் இப்ப பண்ணையார கொலை செஞ்சிருக்கா? இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பூசாரியும் அவர் கூட்டிட்டு வர மந்திரவாதியும் தான் சொல்லணும் என்றார் அந்த பெரியவர். சில நிமிடங்களில் அவர்கள் இறுதி சடங்கு நடைபெறும் இடத்தை வந்தடைந்தார்கள். அங்கு பூசாரியும் அவர் அழைத்து வந்த மந்திரவாதியும் இருந்தார்கள். அவர்களை சுற்றி ஊர் மக்கள் சிறிய கூட்டமாக நின்று கொண்டார்கள். ஆட்கள் சிலர் பண்ணையாரின் உடலை கொண்டு வந்து அங்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்த மரக்கட்டைகளின் மேலே வைத்தார்கள். அதை பார்த்த மந்திரவாதி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தார். பேரழிவு, இந்த ஊருக்கு பேரழிவு. இந்த ஊருக்கு அவ திரும்பி வந்துட்டா. அவ இப்ப சுதந்திரமா இருக்கா. இனிமே இந்த மனிதனோட ஆத்மா சாந்தி அடைய வாய்ப்பே இல்லை என்று பண்ணையாரின் உடலை பார்த்து கூறினான் மந்திரவாதி. ஊர் மக்கள் அனைவரும் அவனை அச்சத்தோடு பார்த்தார்கள். மந்திரவாதி கண்களை மூடி முணுமுணுத்துவிட்டு தனது பைக்குள் இருந்த சாம்பல் போன்ற ஒன்றை எடுத்தான். அதை பண்ணையாரின் உடல் மீது வீசினான். இப்ப இந்த பிரேதத்தை எரிங்க என்று அவன் சொன்னதும் கூட்டத்தில் இருந்த ஆள் ஒருவன் முன்னால் வந்தான். ஐயா, பண்ணையாரோட மனைவியும் மகனும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. சந்திரலேகாவும் அவர் மனைவியாகல. அப்படின்னா யார் இந்த உடம்புக்கு கொல்லி வைக்கிறது என்று கேட்டான் அவன். யார் பண்ணையாரின் இறுதி சடங்குகளை செய்வது என்று தெரியாமல் ஊர் மக்கள் குழம்பியிருந்த நேரத்தில் நான் இருக்கேன் என்று ஒரு குரல் வந்தது. அனைவரும் குரல் வந்த திசையை பார்த்தார்கள். அவர்களின் பார்வையில் கார்த்திகை வேந்தன் நின்று கொண்டிருந்தான். நான் பண்ணையாரோட உடம்புக்கு கொல்லி வைக்கிறேன். நான் பல வருஷம் அவருக்கு உதவி செஞ்சு அவரோடையே இருந்திருக்கேன். இப்ப இந்த சம்பிரதாயத்தையும் நானே செய்றேன் என்றான் வேந்தன். ஊர் மக்கள் யாராலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியவில்லை. பண்ணையாரின் இறுதி சடங்குகளை வேந்தன் செய்து கொண்டிருப்பதை பார்த்த கார்த்திக் கோபமடைந்தான். இந்த வேந்தனுக்கு என்னதான் வேணும்? ஏன் அவன் இப்படியெல்லாம் செய்றான் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது பண்ணையாரின் உடலுக்கு தீ வைக்கப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் எரிந்து கொண்டிருக்கும் உடலை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். ஐயா, இதுக்கப்புறம் உங்களாலதான் எங்களை காப்பாற்ற முடியும். இனி நாங்க என்ன செய்யணும்? ஏன்னா பண்ணையாரையே அந்த பேய் கொலை செஞ்சிருக்கா. நாங்க சாதாரண ஆளுங்க சாமி என்று ஒரு பெண் கலக்கமுடன் கூறினாள். மந்திரவாதி தனது கைகளை உயர்த்தி அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு கூறினான். எல்லாரும் அமைதியா இருங்க.
பண்ணையாரோட உடம்ப பாக்குறப்ப நிறைவேறாத ஆத்மா அவரை கொலை செஞ்சிருக்குன்னு தெளிவா தெரியுது. ஊர் மக்கள் அனைவரும் அச்சத்தோட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி? கூட்டத்தில் இருந்த ஒருவன் கேட்டான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஊர்ல நிறைய வகையான பேய்களும் பிசாசுங்களும் ஆவிங்களும் இருக்கு. அதுல எல்லாமே கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. சில நல்ல ஆத்மாக்கள் யாரையும் காயப்படுத்துறது கிடையாது. ஆனா சில ஆத்மாக்களால ஆபத்துகள் இருக்கு. நிறைவேறாத ஆசையோட இறந்து போன ஒரு பெண் நிறைவேறாத ஆத்மாவா ஆகுறா. அவளோட மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மா சாந்தி அடையாம இந்த பூமியில உலாவும். அதனால அந்த ஆத்மா அடுத்தவங்களை காயப்படுத்துறது மூலமா தன்னோட விமோச்சனத்தை அடைய முயற்சிக்கும். அப்படின்னா இந்த ஆத்மாவும் எங்களை காயப்படுத்த வாய்ப்பு இருக்கா சாமி? இளைஞன் ஒருவன் அச்சத்துடன் கேட்டான். அவனுக்கு பதில் சொல்லும் முன் மந்திரவாதி ஒரு நொடி வானத்தை கூர்ந்து கவனித்தான். ஊர் மக்களும் கார்த்திக்கும் அவனை குழப்பமுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இனி அந்த ஆத்மா யாரையும் காயப்படுத்தும், யாரை வேணாலும் கொலை செய்யும். என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா அந்த ஆத்மா அப்படி ஒருத்தரை கொலை செய்யணும்னா அதுக்கு ஒரு மனித உடல் தேவைப்படும். அதை வச்சுதான் அதால மத்தவங்களை கொல்ல முடியும். மந்திரவாதி அப்படி சொல்லியதும் கூட்டத்தில் இருந்து ஒருவன் கேட்டான். சாமி, அந்த ஆத்மா நினைச்சா யார் உடம்பையும் எடுத்துக்க முடியுமா? மந்திரவாதி பதில் ஏதும் சொல்லாமல் எரிந்து கொண்டிருக்கும் உடலை பார்த்து கண்களை மூடினான். சில நொடிகள் அப்படியே இருந்த பிறகு அவர் கண்களை திறந்து உரத்த குரலில் பேசத் தொடங்கினார். இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் காணாம போயிருக்கணும். அந்த ஆத்மா பண்ணையார கொலை செஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அது யாரோட ஒருத்தரோட உடம்புல புகுந்துதான் இதை செஞ்சிருக்கு. அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. அவளை கண்டுபிடிச்சு அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல காணாம போயிருக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் அந்த ஆத்மாவை அடக்கிறதுக்கான வழி என்னன்னு தெரியும். மந்திரவாதி சொல்லிய அனைத்தையும் கேட்ட ஊர் மக்கள் பயந்து நடுங்கினார்கள். அப்படி யார்தான் காணாமல் போயிருப்பார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள். கார்த்திக்கிற்கும் அந்த கேள்வி இருந்தது. இந்த மந்திரவாதி சொல்றத பார்த்தா அந்த ஆத்மா பண்ணையார் கொலை செய்யறதுக்காக துர்காவோட உடலை பயன்படுத்திருக்கு. ஆனா நிகழ்காலத்துல இருக்கிற துர்காவோட உடம்பை எப்படி கடந்த காலத்துல பயன்படுத்த முடியும் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போதுதான் ஒரு விஷயம் அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை கடந்த காலத்திலையும் துர்காவை மாதிரி யாராவது இருந்தாங்களா? என்னோட முற்பிறவி வேந்தன் இங்க இருக்கிற மாதிரி நான் பார்த்தது துர்காவோட முற்பிறவியா? கார்த்திக்கின் மூளைக்குள் குழப்பங்கள் மேலும் அதிகரித்தது. இந்த விஷயத்துல மறைஞ்சிருக்கிற மர்மத்தை நான் உடனே கண்டுபிடிச்சாகணும். என்னோட காதலிய மாதிரி ஒரு உருவம் என் கடந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று அவன் சொல்லிக் கொண்டான். ஊருக்குள் அலையும் பிசாசை பத்தி எல்லாருக்கும் தகவல் சொல்லப்பட்டது. அந்த பிசாசை பற்றி யாருக்கு என்ன தெரிந்தாலும் சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அங்கிருந்த ஆட்களை பின்தொடர்ந்து கார்த்திக் மேலே பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் அது எதுவும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. அந்த கிராமத்தில் சூரியன் மறைந்து இப்போது இரவாகி இருந்தது. காலபைரவர் கோயிலில் ஒலித்துக் கொண்டிருந்த பூஜை சத்தங்கள் அனைத்தும் நின்று அமைதியாக இருந்தது அந்த இரவு. கார்த்திக் கோயிலுக்கு பின்னால் இருக்கும் மாளிகையை அடைந்தான். அந்த மாளிகையை பார்த்தவுடன் அவனுக்கு சந்திரலேகாவின் நினைப்பு வந்தது. இந்த பிரச்சனையில நான் சந்திரலேகாவையும் கார்த்திகை வேந்தனையும் சுத்தமா மறந்துட்டேன். பண்ணையாரோட இறுதி சடங்குக்கு அப்புறம் வேந்தன் எங்க போனான்னு தெரியல. நான் சந்திரலேகாவையும் கவனிக்க தவறிட்டேன். இப்ப துர்காவ மாதிரியே இருக்கிற ஒரு பிசாசு வந்திருக்கு. அட கடவுளே, ஒவ்வொரு முறை நான் ஏதாவது ஒரு குழப்பத்துல பதில் கண்டுபிடிக்க போறப்ப புதுசா ஒரு கேள்வி என்ன நோக்கி வந்தா நான் என்ன செய்வேன்? மனதிற்குள் புலம்பியபடி மாளிகையின் வாயில் அருகே நின்று உள்ளே எட்டி பார்த்தான் கார்த்திக். அப்போது சந்திரலேகா மாளிகையின் பின்வாசல் வழியாக தோட்டத்திற்கு சென்று கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அங்கிருந்த லேசான நிலவு வெளிச்சத்தில் கார்த்திக் அவளை பார்த்தான். ஆனால் சந்திரலேகாவோ தலையை சுற்றி புடவையால் முக்காடு போட்டிருந்தாள். சந்திரலேகா இந்த நேரத்துல எதுக்கு தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கா? ஏன் அவ தன்னோட முகத்தை மறைச்சிருக்கா? அவளை பார்த்தவாறு கார்த்திக் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான். அவன் அவளை பின்தொடர்ந்து செல்ல முடிவு செய்தான். ஆனால் அங்கிருந்த இருள் அவனுக்கு எதையும் தெளிவாக காண முடியாமல் செய்தது. ஆனால் அவன் சந்திரலேகாவை அந்த இருளிலும் தேடி பார்க்க தொடங்கினான்.
அந்த தோட்டத்தின் பக்கமாக வந்தபோது அங்கு யாரோ அழுது தேம்பிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. அவன் அந்த சத்தம் வந்த திசையில் நடந்தான். அந்த இருட்டில் அவனுக்கு சற்று தள்ளி சந்திரலேகா இருப்பது தெரிந்தது. அவளுடன் இன்னொரு ஆணும் நின்று கொண்டிருந்தான். கார்த்திகால் அந்த ஆளின் முகத்தை சரியாக காண முடியாமல் இருந்தது. சந்திரலேகா யார் கூட பேசிட்டு இருக்கா, அது யாருன்னு நான் பார்த்தே ஆகணுமே என்று அவன் அவர்களை நோக்கி நடந்தான். அவன் யார் என பார்த்துவிட கார்த்திக் வேக வேகமாக தோட்டத்தில் நடந்தான். ஆனால் அங்கிருந்து முட்புதர்கள் அவன் பாதையை தடுத்தது. அப்போது ஒரு புதரில் அவன் கால்கள் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்தான் கார்த்திக். அவனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்க முடியாமல் இருந்தது. என்ன கொடுமை இது, நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேனே, ஏன் இந்த முள்புதர்ல சிக்கிற? அந்த மர்ம மனிதன் எனக்கு இதிலிருந்து தப்பிக்கிற சக்தியை கொடுத்திருக்கலாமே என்று அவன் புலம்பினான். வேறு வழியாக சுற்றி செல்வதுதான் இப்போதிருக்கும் ஒரே வழி என்று அவன் உணர்ந்தான். கார்த்திக் வேக வேகமாக தோட்டத்தை சுற்றி வந்து சந்திரலேகா இருக்கும் இடத்தை அடைந்தான். இதுதான் வேந்தனோட உண்மையான முகம், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் சந்திரலேகா என்று சொல்லிவிட்டு அந்த ஆண் அங்கிருந்து நகர்ந்தான். இவன் யாரு? வேந்தனை பத்தி இவன் சந்திரலேகா கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்? இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா என்னோட முற்பிறவியான வேந்தனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. உடனே கார்த்திக் அவனை பின்தொடர்ந்து ஓடினான். அந்த இடமே கும்மிருட்டாக இருந்தது. கார்த்திக்கிற்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்தவன் அவனை விட வேகமாக நடந்தான். அப்போது ஜல் ஜல் என கொலுசொலிகள் அவன் காதுகளில் விழுந்தது. கார்த்திக் உடனே சுற்றும் முற்றும் தேடி பார்த்தான். ஆனால் அங்கு சந்திரலேகாவிடம் பேசிவிட்டு சென்றவன் மட்டுமே நடந்து போய் கொண்டிருந்தான். வேறு யாரும் கார்த்திக் கண்ணில் படவில்லை. அவனுக்கு அந்த கொலுசு சத்தங்கள் கேட்கிறதா இல்லையா என்று கார்த்திக்கிற்கு குழப்பமாக இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஆண் ஏதோ அவசரத்துடன் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது காற்றில் மெதுவாக மல்லிகை பூவின் வாசனை பரவியது. அந்த வாசனை கார்த்திக்கின் தலை சுற்றும்படி கிறுகிறுக்க வைத்தது. கார்த்திக் உடனே தனது நடையை நிறுத்தினான். மல்லிகை பூ வாசனை அப்படின்னா அவ இங்கதான் இருக்காளா? நேத்து ராத்திரி அந்த பிசாசு வந்தப்ப இதே மல்லிகை பூ வாசனை தான் வந்துச்சு, இப்பவும் அதே மாதிரி வருது. கொலுசு சத்தமும் கேக்குது. அப்படின்னா அவ அடுத்த வேட்டைக்கு வந்திருக்காளா? கார்த்திக்கின் உடம்பில் வியர்க்க ஆரம்பித்தது. நேத்து நான் அவ கண் முன்னாடிதான் இருந்தேன், ஆனா என்ன அவ எதுவும் செய்யல. என் கையில மோதிரம் இருந்தது, அவ என்ன பார்த்து சிரிச்சா. ஆனா ஏன் என்ன கொலை செய்யல? அப்படின்னா வேற யாரோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு? கார்த்திக் அது யாராக இருக்கும் என்று யோசித்தான். அப்போது கார்த்திக்கின் மொத்த கவனமும் தான் பின்தொடர்ந்து வந்த ஆளின் பக்கம் திரும்பியது. ஒருவேளை சந்திரலேகாவை சந்திச்சு பேசிட்டு போனவனை தேடிதான் இந்த பிசாசு வந்திருக்கா? அட கடவுளே, அப்படின்னா அந்த ஆளோட உயிருக்கு இப்ப ஆபத்து. இப்ப நான் என்ன செய்யறது? எப்படி அந்த ஆளை காப்பாத்துறது என்று கார்த்திக் தவித்தான். அவனால் அந்த ஆளுக்கு உதவ முடியாது என்று தெரிந்து அவன் அந்த கொலுசு சத்தத்தை பின்தொடர்ந்து சென்றான். அந்த இருளில் அவன் கொலுசொலியை மட்டும் கேட்டு சென்று கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் ஒரு நிழலை கண்டான். அப்போது அந்த பெண் யாரோ ஒரு ஆணுடன் இருப்பது அவனுக்கு நிழலாக தெரிந்தது. சற்று அருகில் சென்று அவன் எட்டி பார்த்தான். இப்போது அந்த பெண்ணின் முகம் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அது துர்காவின் முகமேதான் என்பதை அவன் பார்த்தபோது உடல் சிலிர்த்து போனான். அப்படின்னா இப்ப இவ அந்த ஆளை கொலை செய்ய போறாளா என்ற அச்சத்துடன் கார்த்திக் அவர்களை நெருங்கினான். அப்போது அந்த துர்காவின் உருவத்தில் இருந்த இளம் பெண்ணும் அந்த ஆணும் கட்டி பிடித்து கொண்டார்கள். யார் அந்த ஆள்? கார்த்திக்கின் கடந்த காலத்தில் உலாவும் அந்த பிசாசின் ரகசியம் என்ன? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.